அன்புக்குரிய பெரியோர்களே, நண்பர்களே, இளைஞர்களே, அனைத்து சமூக மக்களே, முக்குளத்தோர் செட்டியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், யாதவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், மூப்பனார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், ரெட்டியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் உன்னிப்பாக இந்த பதிவை நீங்கள் கேட்க வேண்டும். நான் உங்கள் கவட்டையன்பட்டி முருகேசன், தேவரின பாதுகாப்பருடைய தலைவராக இருக்கேன், சமூக ஆர்வலர். இப்போ சமூக ஆர்வலர்னாலே கொலை செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அது ஒரு பக்கம், லாரியை விட்டு அடித்தாங்கல்ல சமூகரளியை, அது மாதிரி நான் ஒரு சமூக ஆர்வலர். சுமார் 2 வருடங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் என்ற கிராமத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த அந்த கிராமத்தில் மக்கள் அதிகமாக குடியிருக்கின்ற பகுதியில் மலம் கலக்கப்பட்டு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்தது. இது அனைத்து சமூக மக்களும் எப்படி பழி வரப்போகிறது, நம்ம இதிலிருந்து எப்படி தப்பிப்போம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 2 வருடங்களாக அந்த புதுக்கோட்டை மாவட்டமே அரண்டு போய் கிடந்துச்சு, அனைத்து சமுதாய மக்களும். அப்பொழுது மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி திருமாவளவன் கூட கடுமையான ஒரு போராட்டங்களை நடத்தினார். அந்த போராட்டத்தினுடைய குரல் எப்படி கிளம்பிச்சு தெரியுமா? வேங்கவயல் பட்டியலினத்திற்கு சேர்ந்த மக்களுக்கு குடி தண்ணீரில் மலம் கலந்த ஜாதி வெறியர்களை, நல்லா யோசிச்சு பாருங்க, ஜாதி வெறியர்களை உடனே கை செய்ய என்று தம்பி திருமாவளவன் கூட கடுமையாக குரல் கொடுத்தார். இப்பொழுது புதுசாக வந்திருக்கின்ற தம்பி விஜய் கூட கடுமையாக அனைத்து அரசியல்வாதிகளும் கொதித்து எழுந்தாங்க. அதை யாரை பழி வாங்கணும்? கல்லர்களை பழி வாங்கணுமா, அல்லது மறவர்களை பழி வாங்கணுமா, அங்கே உள்ள செட்டியார்களை பழி வாங்கணுமா, அங்கே உள்ள நாடார்களை பழி வாங்கணுன்ற எண்ணத்தில் இது போராட்டங்கள் நடந்துச்சு. இப்போ சிபிஐ 2 வருடம் கழித்து உண்மையான குற்றவாளி யார் என்று 3 பேர்த்த கை செஞ்சிட்டாங்க. அந்த 3 பேருமே பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் ஜாதி வெறியர்களா, இல்லை இங்கே நான் சொல்லுகின்ற அனைத்து ஜாதியினரும் ஜாதி வெறியர்களா? இது எதற்காக இந்த நாடகமாடி மற்ற சமுதாயத்தை பழிவாங்கும் நோக்கத்தோடு இந்த 3 பேர் சேர்ந்து இதை மலத்தை கலந்துருக்காங்க. அதுலேயும் ஆயுதப்பட போலீஸ், ஒரு போலீஸ்காரன் செய்கிற வேலையா இது? அப்படின்னா அந்த பகுதியிலே ஜாதி கலவரம் அதிகமாக பரவ வேண்டும் என்ற யாருடைய தூண்டுதலோ இது? இவங்கெல்லாம் அன்புதான், ஆனால் எய்தவன் எங்கே இருக்கிறான்? மரியாதைக்குரிய சிபிஐ அதிகாரிகளே, இதற்கு பக்கபலமாக எந்தெந்த ஆள் இருக்கான் அவனையெல்லாம் பார்த்து கைது செய்ய வேண்டும். இவர்களையெல்லாம் குண்டா சட்டம் என்றும் இல்லை, தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்ய வேண்டும். இவர்களை எந்த ஒரு வழக்கறிஞரும் ஜாமீன் போடக்கூடாது. அது மட்டுமல்ல, ஜட்ஜிகளே முன்வந்து இவங்களுக்கு ஜாமீன் கிடைக்காதபடி மிகப்பெரிய தண்டனை 3 மாதத்துக்குள்ள ஜார்ஜட் போட்டு இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் நம்முடைய ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த அனைத்து சமூக மக்களையும் பாதுகாக்கின்ற அனைத்து சமூக சாதி தலைவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளை இந்த கவட்டையன்பட்டி முருகேசன் இந்த குரல் பதிவின் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.